சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் பெருவாரியான வாக்குகளை பெற்று முன்னிலை வகுத்து முதலமைச்சரானது பலராலுமே பாராட்டப்பட்டும் வந்தது. திரைத்துறையை சேர்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் அப்படின்னு பல வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணத்துல தளபதி விஜய் அவர்களுமே இருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்ற ஒரு சில நாட்களிலேயே பல அதிரடியான முடிவுகளை எடுத்து மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையுமே பெற்று வராரு. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு அவருடைய நெருங்கிய நண்பரான திரு அஜித்குமார் அவர்கள் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சாரு. மேலும் பாத்தீங்கன்னா அவர் தற்போது வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல ஈடுபட்டு கொண்டும் இருக்காரு. சென்னை வந்தவுடன் தளபதி விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து வாழ்த்து சொல்லவுமே இருக்காரா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவங்களுடைய சந்திப்பு இதற்காக மட்டுமல்ல, மற்றும் ஒரு விஷயமுமே இருக்கா. ஏகே அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கிளாஸை எடுத்துட்டு இருந்தாரு. அங்குள்ள மாணவர்களுக்கு ஏரோநாட்டிக்கல் பயிற்சிகளை கொடுத்துட்டு இருந்தாரு. அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் நம்ம பலவற்றை பார்த்திருப்போம். மீண்டுமே பாத்தீங்கன்னா அதற்கான தேவை வந்திருக்காம். அதனால ஏகேவிடம் பேச்சுவார்த்தை நடத்த தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணிருக்காரா. அது மட்டுமல்லாமல் முன்பு கொடுத்தது போல அந்த பல்கலைக்கழகத்துல ஏகேவிற்கு ஒரு முக்கிய பதவியை கொடுக்க இருப்பதாகவுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.